வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்க ஹைதராபாத் ஸ்பாட் இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றது ஊத்தாப்ப முறையில் இருந்தாலும் இது ஸ்பாட் இட்லிங்கிற பேர்ல தான் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதை நீங்கள் தவா இல்லாட்டி பேன் எதில் வேணாலும் பண்ணலாம். இதில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகாய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் காரம் கூட வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடயே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் வெண்ணெயும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதே ரெசிபியை நீங்கள் இரும்பு கல்லில் பண்ணிங்கன்னா அது இன்னுமே ரொம்ப ஹீட்டாக இருக்கும், நல்லா வேகும் கூட. பாருங்கள், இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கொஞ்சமாக இட்லி பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை 4 பிரிச்சுக்கலாம். இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இது மேலே நம்ம மாவு ஊற்றிடலாம். நம்ம தோசை மாவை இது மேலேயே ஈவனாக ஊற்றிக்கோங்க. தோசை மாவை இது மேலேயே ஊற்றிக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக இட்லி பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா இந்த மாவு கொஞ்சம் நேரம் வேகணும். இதை ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இது ரெடியாக இருக்குன்ட்டு. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். மசாலாவோட இது சாப்பிடும் போது அட்டகாசமாக இருக்கும். இது பார்க்க இட்லி மாதிரியே இருக்கும். அதனால் இது ஸ்பாட் இட்லின்னு ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி நான் சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு அட்டகாசமான ரெசிபி. வழக்கமாக செய்கிற தோசை இட்லியை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.